வணக்கம் நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிட்டெட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்திருக்குது. அது எவ்வளோ வேகன்சி வந்துருக்குது, எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ க்ளோசிங் டேட்டு, என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நிறைய ஜாப்ஸு. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பார்க்க முடியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக புரியாத மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 518 வேகன்சி வந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 518 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது நான் போஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி, என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லெபார்டரியில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 வேகன்சி இருக்குது. அதே ஜூனியர் ஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரில் 226 வேகன்சி இருக்குது. இதில் பிட்ருன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிட்ரில் பார்த்தீங்கன்னா 73 வேகன்சியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா 48 வேகன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. மைனிங் மேட்டில் பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து மோட்டார் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ப்ளஸ் பிட்டர் எய்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா கிரேட் 3ல் 2 வேகன்சி இருக்குது. நர்சிங் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஜூனியர் ஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கில் இது பார்த்தீங்கன்னா இந்த லெபார்டரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இது 10th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் எலக்ட்ரீஷியனுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கு, டெக்னீஷியன், மெகாட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு இதுக்கும் சேம் தான் 10th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலு, மெக்கானிக்கு இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாலஜி இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் ஜியாலஜி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா HEMM ஆப்ரேட்டர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனிங் இதில் பார்த்தீங்கன்னா மைனிங்கில் நீங்கள் டிப்ளமோ மைனிங் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா மைனிங் இன்ஜினியர் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனிங் மேட்டு இதில் பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா 10th படிச்சிருக்கணும், அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனிங் மேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்காக இந்த ஜாப் எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி டெக்னீஷியன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கோன்னா 10th 12th பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். வித் டிப்ளமா பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் டூரேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெபார்டரி டெக்னீஷியனுக்கு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நர்சிங் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கணும், 10th 12th படிச்சுட்டு அடுத்து நீங்கள் டிப்ளமோ அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்காங்க, 10th 12th படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்கலாம். லெபார்டரி ஆப்ரேட்டரு, பிட்ரு, எலக்ட்ரிக்கலு, மோட்டார் மெக்கானிக்கு, ஜியாலஜி, HEMM ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மைனிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மைனிங் மேட்டு, மோட்டார் மெக்கானிக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் டெக்னீஷியனு, நர்ஸு,
இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்களா ஃபார்மசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்களா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் இருக்குது, செக் பண்ணிக்கங்க. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்களா இந்த ஜாப்க்கு சம்பளம்னு பார்க்கலாம். சம்பளம் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு ஜூனியர் ஆப்ரேட்டர் ட்ரைனிங்கில் லேபார்ட்ரிக்கு வந்து பார்த்திங்களா லேபார்ட்ரி ஆப்ரேட்டர் பிட்ரு எலக்ட்ரிக்கலு, அடுத்து வந்து பார்த்திங்களா மெக்கானிக்கு, அடுத்து ஒன்று பார்த்திங்களா ஜியாலஜி HEMM இது வரைக்கும் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு 29,500லேருந்து 70,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்களா மைனிங்க்கு வந்து பார்த்திங்களா உங்களுக்கு 36,500லேருந்து 1,15,000 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து மைனிங் மேட்டுக்கு வந்து பார்த்திங்களா மைனிங் மேட்டு மோட்டார் மெக்கானிக்கு, அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்களா லேப் டெக்னீஷியனுக்கு, நர்சிங்கு, பார்மசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்களா 29,500 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்களா நம்ம செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்களா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் வச்சு அடுத்து வந்து பார்த்திங்களா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்களா முடிச்சிங்களுக்கு அந்த அடுத்து இந்த போஸ்டிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்களா அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்களா பிசி எம்பிசி ஜென்ரல் கேட்டகரி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்களா 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு SC ST கேட்டகரிக்கெலாம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் நான் சொல்கிறது தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜாப்பாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து படிங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஏன்னா டாக்குமெண்ட் கேட்குது நேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கு மேலே சப்மிட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, எங்கே பிளேஸ்மெண்ட்டு, மெடிக்கல் ஃபிட்னஸ் என்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்களா எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் நாமளும் சொல்லியிருக்கோம். அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்களா இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31/12/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. 21/1/2025 பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிருன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.